அந்த இடங்களெல்லாம் அவங்க பார்த்துடணும். மன்னட்டன் பீச்சுக்கு போயிடணும், அந்த நியூயார்க் ஸ்ட்ரீட் நடந்து போகணும், அந்த வால் ஸ்ட்ரீட் போயிடணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை. ஏன்னா அந்த ஸ்பைடர்மேன் குதிச்சது எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தணும். உலகத்தினுடைய சுற்றுலா பயணியினுடைய கனவு இடம் நியூயார்க். அப்போ உலகத்தினுடைய கேபிட்டல், பிஸ்னஸ் கேபிட்டல் வந்து நியூயார்க் தான். அப்போ அப்படி ஒரு இடத்தினுடைய மேயராக இன்னைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தான் ரொம்ப முக்கியம். இலவச பஸ் பாஸ், நம்ம இங்கே கேட்ட மாதிரி இருக்கா? இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாரு. அப்புறம் வந்துட்டு ஏழை வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு குறைந்த வாடகையில் ஒரு 3 லட்சம் வீடை கட்டி குறைந்த வாடகைக்கு கொடுக்க போகிறேன். அப்புறம் டாக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து டாக்ஸ் எப்படின்னா $20 பெர் ஹவருக்கு $20 மினிமம் வேஜஸ். அப்போ அந்த நாட்டினுடைய ஒவ்வொரு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 50 ஸ்டேட் இருக்குது. 50 ஸ்டேட்லையும் ஒவ்வொரு ஸ்டேட் லான்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்கும். சில ஸ்டேட்டில் வந்து கஞ்சா வந்து லீகல், சில ஸ்டேட்டில் கஞ்சா இல்லீகல், சில ஸ்டேட்டில் வந்து மினிமம் வேஜஸ் வந்து $10, சில ஸ்டேட்டில் வந்து $20 ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் அந்த சட்டம். அப்போ அந்த மினிமம் வேஜஸில் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து அதிகப்படுத்துவேன். $20 நான் வந்து மினிமம் வேஜஸ். ஒரு மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா எந்த வேலை பார்த்தாலும் நீங்கள் $20 கொடுக்கணுங்கிற நான் வந்து ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வருவேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த மக்கள் மத்தியில். ரெண்டாவது முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் அந்த குடியேற்றம். அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு அமெரிக்காவில். என்னன்னா, அமெரிக்காங்கிற ஒரு நாட்டை கொலம்பஸ் கண்டுபிடிக்கிறப்ப அந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் யாருமே கிடையாது. அது இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சார். எல்லாருமே அங்கேருந்து வெளி நாடுகள்லேருந்தோ இல்லை வெளி இடத்துல சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எடுத்துக்கலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா பூர்வ குடிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. மீதி எல்லாருமே 89% வந்து எங்க வெளியூர்லேருந்து சேர்ந்து ஒரு வாழக்கூடிய இடம். ஆனால் அமெரிக்காங்கிறது பல நாட்டு மக்கள் ஒன்றா சேர்ந்து வாழ. ஆமாம் சார். இப்போ வரைக்கும் அவங்களோட பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ் தான் சார் இருக்கு. அவங்க வந்து ரெட் இண்டியன் தான். அவங்க தான் வந்து ஒரிஜினல் அமெரிக்கன்.